இப்போ நான் விஜயுடைய தவறுகள்னு சொல்லி பேசலாம். முனைவர் பாஷா அவர்கள் இந்தந்த காரணத்தினால விஜய் மேல தவறு இல்லைன்னு பேசலாம், அதெல்லாம் எங்களுடைய உரிமை. ஆனா உண்மையைத்தான் பேசணும் அப்படின்னு எல்லாருமே முடிவெடுத்துக்கணும். இந்த ஆம்புலன்ஸ் வந்ததுல 5 ஆம்புலன்ஸ் என்னமோ தமிழக வெற்றி கழகத்துடைய ஆம்புலன்ஸ்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே. அவங்க உள்ள வந்தாங்கல்ல, போட்டது போலீஸ் சார். உங்களுக்கு தான் திட்டமே இருக்கு உங்ககிட்ட. கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல திரு பாஷா. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய ஆம்புலன்ஸ் எதுக்கு அங்க உள்ள வந்துச்சு? ஆம்புலன்ஸ் வர்றதே தப்புன்னு சொல்றீங்க. இல்ல நீங்க ஆம்புலன்ஸ் கொண்டு வரணும்னு போலீஸ் கண்டிஷன். அதுல 2 ஆம்புலன்ஸ் வருது. உள்ள வந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்தா ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வர விட்டது போலீஸா? உங்களுடைய கட்சிக்காரங்க தான் ஆம்புலன்ஸ் வச்சிருந்தாங்க, அவங்க தான் உள்ள வந்தாங்க. பேசுறீங்களே, ஒரே ஒரு கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் ஏன் லேட்டா வந்தாரு சார்? அரசியல் தலைவர்கள் லேட்டா வருது வாடிக்கை. எந்த தலைவரும் நேத்து நைட் வர வேண்டிய எம்ஜிஆர் மறுநாள் காலையில வருவாரு. பொதுமக்கள் காத்திருப்பாங்க. அவர் லேட்டா வந்தாருல்ல, அவரை பார்க்க விரும்பாத மக்கள் கலைஞ்சு போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போகல? அத சொல்லுங்க சார். அவரை பார்க்கணும் ஆவலோட காத்திருந்தாங்க. மக்கள் அவர் மேல அவ்வளவு ஈகரா இருக்காங்க சார். அவர் எதிர்ப்பு தமிழ்நாட்டு அரசியலே கவர்ச்சி சார். தமிழ்நாட்டுல வளர்ந்து கவர்ச்சி வச்சுதான். என்ன பேசுறீங்க? எல்லாமே நாடகத்தில் நடிச்சாங்க, கதவசனம் எழுதினாங்க, அப்படிதான் வந்தாங்க. எம்ஜிஆர் உண்மையை மட்டும்தான் பேசணும். எப்ப ஸ்டாம்பீட் ஆரம்பிச்சது அப்படிங்கறது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே இப்ப தெரியும். இப்போ கூட்டம் 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தது இவங்க தான். அடுத்து 30,000 பேர் வர்றாங்கன்னா அதுக்கு இவங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. வந்ததுக்கு போலீஸ் சொல்றேன், நான் முடிச்சுக்கிறேங்க. நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன்ல. 30,000 பேர் வந்தாங்க. இவங்க அவங்களை கட்டுப்படுத்த தொண்டர்கள் சொல்லி ஒருத்தர் கூட இல்ல. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு தொண்டர் கூட ஃபீல்ட்ல இல்ல அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு. கூட்டம் எப்படி இருந்தது? இப்படி இருந்தது, இப்படி இறுக்கமா இருந்தது. இந்த நேரத்துல ராட்சச பஸ் ஒண்ணு உள்ள வருது. எம்ஜிஆர் பத்தி சொல்றீங்க. எம்ஜிஆர் என்னைக்குமே அப்படி முடிச்சுக்கிறேன். இந்த பஸ் வரும்போது அந்த பஸ்ஸுக்கு வழி விடுறதுக்கு என்ன செய்யணும்? இப்படி இருக்கிற கூட்டம் இப்படி விலகணும். அப்படி விலகும் போது என்ன ஆகும்? இங்க இருந்தவங்க அங்க உள்ளவங்களை தள்ளணும். வேற வழி கிடையாது. ஸ்டாம்பீட் அப்படித்தான் வந்தது. உண்மையதான் பேசணும். எல்லா அனுமதி பெறும் போதும் இப்ப நானே ஒரு உண்ணாவிரதம் எங்க கட்சி சார்பில் நடத்துறோம்னா 500 பேர் வருவாங்கன்னு சொல்லுவோம். 5000 பேர் வருவாங்க. போலீஸுக்கு அது தெரியும். ஏன்னா குறைத்து தான் நாங்க கேட்டாதான் அனுமதி தருவாங்க. இது பொன்ராஜுக்கு அரசியல் இயக்கத்துல இருந்திருக்காரு, அவருக்கும் தெரியும் நினைக்கிறேன். குறைத்து தான் நாங்க கணக்க சொல்லுவோம். அதிகமான கூட்டம் வரும். 10,000 பேர் அவங்க கணக்கு சொன்னாங்க. 30,000 அவர் மேல இருக்கிற அந்த அபிமானத்தினால, அவர் மேல இருக்கிற அவர் வரணும்ன்ற எதிர்பார்ப்புனால மக்கள் திரண்டு வந்திருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் ஒரு தொகுதிக்கு போட்டாங்க. அவர் ஒரு மாவட்டத்தை மொத்தமா ஒரு இடத்துல பார்த்தாரு. அதனால கூட்டம் அதிகமாயிடுச்சு. இதை அனுமதிச்சு இருக்கிறது இல்லாது காவல்துறையினுடைய கடமை. அது அவங்க அப்பவே இந்த இடத்துல நடத்துறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி இருக்கணும். அதை சொல்ல தயாரா இல்ல அவங்க. அப்ப அதனுடைய தவறு யாருது? காவல்துறையினுடைய தவறு தான். பாதுகாப்பு குறைபாடு இதெல்லாம் ஒட்டு மொத்தமா நான் என்ன சொல்றேன், ஒரு நபர் கமிஷன் ஆனூர் ஜெகதீசன் தலைமையில அருணா ஜெகதீசன் தலைமையில நியமிச்சிட்டீங்க. நியமிச்சதுக்கு பிறகு ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு நீங்களே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கமிஷன் மேல எப்படி நம்பிக்கை வரும்? நீங்க என்ன நடக்க போகுதுன்றத கமிஷனுடைய தீர்ப்பை இப்பவே ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு விளக்கம் சொல்றீங்க. ஆக உங்களுடைய கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. விசாரணை கமிஷன் நான் என்ன கேக்குறேன், விஜய் வரது வராது அவருடைய விருப்பம் சார். உங்களுக்கு அந்த ஆவல் இல்ல சார். அவர் ரசிகர்ங்கிற முறையில ஆதரிக்கிறீங்க இல்ல சார். இன்னைக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் எல்லாரும் நீங்க கார்னர் பண்ணும்போது அவரை ஆதரிக்க வேண்டியது ஒரு
ஒரு ஜனநாயகவாதின்ற முறையில் எங்க கடமை. அந்த அடிப்படையில நாங்க அவர் ஆதரிக்கிறோம். ராஜீவ் காந்தி படுகொலையில கூட எவ்வளவு பேர் செத்தாங்க. அதுக்காக சரி, ஓகே ஓகே சாவுறது அவர் விஜயா சாவ சொன்னாரு. நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு சாவு நடக்குமான்னு காத்திருக்கீங்க. வனங்களை வச்சு அரசியல் பிணங்களை வச்சு அரசியல் நடத்தி இருக்கீங்க. பாலச்சந்திரன் வர இன்னும் ஒரு விருந்தினர் முதற்கட்ட கருத்தை சொல்லல வந்து நீங்க சொன்னீங்க. இப்ப அதிமுக மீட்டிங் நடத்துது, ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் மீட்டிங்? நான் வந்து ஒரு அமைச்சருக்கு வந்து PS இருந்தோ, அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்தா இருந்து சில ஃபைல் கிளியர் பண்ணும் போகும்போது உங்களுடைய பொதுக்கூட்டத்தை நான் பார்த்திருக்கேன். உங்களுடைய தொண்டர்கள் வந்து நிப்பாங்க. போலீஸ் வந்து ஒரு கூட்டத்தை வந்து அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு சொன்னா, நீங்க ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, ரொம்ப நாள் அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். போலீஸ்கார் வந்து சொன்னா கேட்பாங்களா? ஆனா திமுகலயும் அதிமுகலயும் மாநில காங்கிரஸ்லயும் பிஜேபியில என்ன பண்றாங்க? அவங்களுடைய தொண்டர்கள் வந்து அங்க நிக்கிறாங்க. தொண்டர்கள் வந்து அம்மா நீங்க அங்க போங்கம்மா, இங்க கூட்டம் வந்துருதுமான்னு சொன்னா கூடவே போலீஸ்கார் சொன்னா கேட்பாங்க. போலீஸ்கார் மட்டும் சொன்னா அந்த நேரத்தை வந்து மாப் சைக்காலஜி என்ன? ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதிகாரத்தை எதிர்த்து பேசுறதுக்கு நல்ல கூட்டம் இருக்கு. இது ஒரு மாப் சைக்காலஜி. போலீஸ் மட்டும் அங்க போய் நிக்க முடியாது. இனிமேல் வருங்காலத்தில் அதெல்லாம் திருத்தப்படுது. ஓகே ஓகே